வணக்கம் பிக்ஷார்ஸ் மக்களே, எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து மன்னார்குடி ரிங் ரோட்ல இந்த பாருங்க, ஆசையா என் மேல ஒரு செடி தாவு இல்ல. இந்த செடிக்கு இங்கிலீஷ்ல பேரு பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு வந்து வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பழம் வந்து என் கையில இருக்கு. இதை பாக்குறதுக்கு ஒரு கொண்டக்கல்ல அமைப்பான ஒரு மஞ்சள் கலர் பழமா வந்து இருக்கும். இந்த பாருங்க, தெரியுதா? ஆனா இதோட காயை பாத்தீங்க அப்படின்னா, இதோட அமைப்பு இந்த காயை சுத்தி ஒரு கிரில் மாதிரி வேலி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இங்க பாருங்க, நெட்டு சுத்தின மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா. நான் இதை வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்லயும் போடுறேன். இது எவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லிட்டு இதோடைய பூவும் வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க எந்த அளவுக்கு அது மேல வந்து 3 திரிசூலம் மாதிரி வச்சு அழகா வந்து ஒரு பேக்கிங் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான அமைப்பா இருக்கும். இதோட விதை, பூ, காய் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது வந்து வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிஃப்ளோரா ஃபோய்டியா அப்படிங்கறதான் இதோடைய பொட்டானிக்கல் நேம். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ரேரஸ்டான ஒரு ஃப்ரூட். இது வந்து வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா மன அழுத்தத்துக்கான ஒரு நிவாரணி. சித்த மருத்துவத்திலையும் இதை வந்து மருத்துவத்துல மன அழுத்தத்துக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தூக்கயின்மைக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து தமிழ்ல வித்தியாசமான ஒரு பெயர்ல வந்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்க வந்து நெட்லயே போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு வேர்டை நம்ம வந்து இந்த வீடியோல சொன்னோம் அப்படின்னா மேபி இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைக் ஆகிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வைல்டு ஃபேஷன் ஃப்ரூட் இன் தமிழ் அப்படின்னு நீங்க வந்து கூகுள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அழகான பேரை வந்து கொடுக்கும். அதை நீங்க வந்து பார்த்து தமிழ்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு மருந்து. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஏகப்பட்டது வந்து லோடு கணக்கில், டன்னு கணக்கில், ஏக்கர் கணக்கில் இருக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த பழம் இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதே மாதிரி இந்த பழத்துல வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான ஒரு சுவை வந்து இருக்குமா. ஸோ நான் வந்து சாப்பிட்டு பார்க்கல, நான் இது வரைக்கும் சாப்பிட்டதும் இல்லை. நான் அதை வந்து பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த செடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருவேல செடி மேல இந்த கொடி வந்து படர்ந்திருக்கு. இது வந்து ஒரு கிரீப்பர் பிளான்ட். இது வந்து ஒரு கொடி வகை தான். இது வந்து ஃபுல்லா பரவி இந்த மாதிரியான ஒரு காய் அமைப்பை வந்து இது காய்க்கும். இதோட காயை பாருங்களேன், இங்க பாருங்க, இது வந்து காய் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க. இதை உடைச்சா இந்த பழத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சளி மாதிரியான அமைப்பும் விதையும் வந்து இருக்கு. கூல்ட்ரிங்க்ஸ்ல போடுற சப்ஜா விதை மாதிரியான அப்பா வாசனை பயங்கரமான ஒரு வாசனையா இருக்கு. நல்ல ஒரு வாசனையா இருக்கு. ஆனா அது வாசனையை முகரும் போதே இதை சாப்பிடணும் போல தோணுது. ஆனா இதை உண்மையிலேயே ராவா சாப்பிடலாமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. அதனால ஆசை வந்து என்னைக்குமே வீணாக்கிடும். நம்மள கீழே போட்டேன். இந்த பழத்தை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த பழத்தையும் காயும் அம்மாட்ட காட்டுறதுக்காக இதை வந்து நான் எடுத்துட்டு போறேன். இந்த ஒரு செடியை பத்தி உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதோடைய தமிழ் பேர் வந்து பாத்துட்டீங்க கூகுள்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து தமிழ் பேரையும் போடுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸ்டே டியூன், டேக் கேர், பை.